சமீபத்தில் நான் கண்ட காட்சி. ஒரு கணவன், ஒரு மனைவி. அவர்களிடையே ஏதோ ஒரு பிரச்சனை. அவங்களுடைய நண்பர்களை கூப்பிட்டு நின்னு பேசுகிறாங்க. அந்த மனைவியோ, அந்த கணவனிடத்துல நிற்க ஒரு நொடி பொழுதேனும் அவள் தயாராக இல்லை. ஏனெனில், அந்த கணவன் எந்த செகண்ட்லும் அவள அடித்துக்கொண்டே இருக்கிறான். ஆகையினால அந்த மனைவி, அவள் பயந்து கொண்டு தன் தோழிகளுடைய அருகில் போய் பயந்து 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 நின்று கொண்டிருக்கிறாள். இதுல ஒரு விஷயம், அந்த கணவன் ஏற்கனவே தோற்றுவிட்டான். தன் மனைவி தன்னிடத்துல வந்து நின்று பேச முடியாதபடிக்கு நம்பிக்கையுடையவனாக அவன் இல்லை. எப்பொழுது அன்பு என்கிற ஒரு சமாதானமான ஒரு காரியத்தை வாய்க்கக்கூடிய, வெற்றி செயல் புரியக்கூடிய அந்த தன்மையை எடுத்து பயன்படுத்த தவறுகிறார்களோ, அடிதடி என்கிற ஒன்றும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்களை அடிமைத்தனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறதும், அவங்க ஏற்கனவே தோற்றுவிட்டார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. எந்த மனைவியோ, காதலியோ, பிள்ளைகளோ கோபத்திலும் அந்த மனிதனிடத்தில் வந்து நின்று தன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ, நிச்சயமாக அந்த மனிதன் நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த உறவுகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த மனிதன் அடிதடியும் அவனுடைய ஆக்கிரமிப்பு